கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். சங்கீதங்களின் புத்தகம் 22 சங்கீதம் 5வது வசனம். சங்கீதம் 22 வசனம் 5. உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள், உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள், உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நேற்று தினத்தில் நாம் கர்த்தருடைய வார்த்தையை இவ்விதமாய் தியானித்தோம். உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள் என்று எழுதப்பட்டிருந்தது. ஆம், கர்த்தரை நம்பியிருக்கின்ற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எவ்வளவு தான் புயலும் கொந்தளிப்பும் போன்றதான பிரச்சனைகள் போராட்டங்களை வந்து அவன் வாழ்க்கையை மோதி அடிக்கும் பொழுது நிர்மூலமாகி போய்விடுவோம் என்ற நிலை ஏற்பட்டால் கூட கடவுள் என்ன செய்கின்றார்? அந்த மனிதனுடைய வாழ்க்கையை தூக்கி நிறுத்தி அவனுக்கு வெற்றியை கொடுத்து அவன் அந்த பிரச்சனைகளினால் ஒருபோதும் அவன் நிர்மூலமாகாதபடிக்கு காப்பாற்றுகின்ற கடவுளாக இருக்கின்றார். இன்றைக்கு அதே கர்த்தருடைய வசனம், தம்மை நம்பின பிள்ளைகள் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள் என்கிறதான சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ளும்படிக்கு பரிசுத்த ஆவியானவர் இந்த அற்புதமான வசனத்தை நமக்கு கொடுக்கின்றார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, தேவனாகிய கர்த்தரை நம்புகிறவர்கள் நிலைப்படுகிறவர்களாக இருப்பது மாத்திரமல்ல, அவர்கள் தங்கள் வாழ்க்கையில் ஒருபோதும் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள். எப்படி வெட்கப்பட்டு போக மாட்டார்கள் அல்லது ஏன் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள்? காரணம், கடவுள் அவர்களை எந்த சூழ்நிலையிலும் கைவிடுவது இல்லவே இல்லை. தம்மை யாரெல்லாம் நம்பி இருக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் எவ்வளவு போராட்டங்கள் பிரச்சனைகள் வந்தால் கூட அது நடுவிலே கர்த்தர் துணையாக இருந்து ஆலோசனை கொடுத்து அவர்களுடைய அங்கலாய்ப்புகளை, கண்ணீரை, அவருடைய ஜபத்தை ஏற்றுக்கொண்டு ஆண்டவர் கிருபையாக அவர்களை ரட்சிக்கிறவராக இருக்கிறார். ஆகவே அவர்கள் என்ன செய்ய மாட்டார்கள்? வெட்கப்பட்டு போகவே மாட்டார்கள். ஒரு சிறந்த எடுத்துக்காட்டை நாம் பார்க்க வேண்டுமென்றால் யோபுவை குறித்து நமக்கு நன்றாக தெரியும். ஏன் யோபுவை குறித்து இங்கே நான் சொல்லுகின்றேன்? கடவுளே யோபு ஒரு நீதிமான் என்று சொல்லி சாட்சி பகிர்ந்த ஒரு நிலைமை நமக்கு தெரியும். அப்படியானால் பொதுவான கருத்து என்ன? கடவுளால் நீதிமான் என்று போற்றப்படுகின்ற அத்தனை கடவுளுக்கு பிரியமான ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எல்லா சூழ்நிலைகளிலும் எந்த நேரத்திலும் அது மகிழ்ச்சி நிறைந்த ஒன்றாகத்தான் இருக்கும் என்று நாம் நினைக்கக்கூடும். ஆனால் யோபுவின் புத்தகத்தை வாசித்த நாம் அனைவருக்கும் நன்றாக தெரியும். நீதிமானாக, கடவுளுக்கு பயந்த மகனாக யோபு இருந்த பொழுதிலும் அவருடைய வாழ்க்கையில் நடைபெற்ற அநேக காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் கூட அதிலே கடுகளவு கூட நடந்திருக்காது. அவ்வளவு பிரச்சனைகள், அவ்வளவு இழப்புகள், அவ்வளவு ஏமாற்றங்கள், அவ்வளவு பயங்கரமான செய்திகள் ஒன்றின் பின் ஒன்றாக வந்து யோபுவை தாக்கினது மாத்திரமல்ல, அவருடைய சொந்த சரீரம் பாதிக்கப்பட்டு குற்றுயிராய் போய்விட்டது. மனிதர்களெல்லாம் தூஷிக்க ஆரம்பித்து விட்டார்கள், மனிதர்களெல்லாம் குற்றப்படுத்த ஆரம்பித்து விட்டார்கள். ஆனால் என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, வேத வசனம் சொல்லுகிறது, கடவுள் யோபுவை வெட்கப்படுத்தவில்லை. அவருடைய முந்தின நிலைமையை காட்டிலும் பிந்தின நிலைமையை ஆண்டவர் இரட்டத்தனையாக அவருக்கு ஆசீர்வதித்து கொடுத்தார். ஆம், அதை தான் இங்கே நாம் படிக்கின்றோம். உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் தொடர்ந்து கர்த்தரை நம்பும் பொழுது, அதுவும் நமக்கு பாதகமான சூழ்நிலைகள் இருக்கும் பொழுது, கடினமான பாதையை நீங்களும் நானும் கடந்து சென்று கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கள், ஆண்டவரே, நான் உம்மை நம்பி இருக்கிறேன் என்று சொல்லி. இங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். ஜெபிக்கலாமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஐயா. உம்மை நம்பின பிள்ளைகளை நீர் ஸ்திரப்படுத்துகிற கடவுள் மாத்திரமல்ல,
உம்மை நம்பின பிள்ளைகள் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள் என்பதை அறிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்தீரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் வாழ்க்கையில் நிலவுகின்ற எத்தனையோ சவால்களும் போராட்டங்களும் பிரச்சனைகளும் ஆண்டவரே, எங்களை கர்த்தாவே ஆண்டவரே, வாழ்க்கையை புரட்டி போடுகின்ற ஒரு காரியத்தை அப்பா நாங்கள் உணர்கின்றோம் சுவாமி. ஆனால் இவற்றின் மத்தியில் உம்மை நம்பி இருக்கிறோம். இந்த உலகத்தில் ஒரே ஒரு நம்பிக்கை நீங்கள் தான் ஆண்டவரே. வியாதி இருக்கிறது, பண நெருக்கடி இருக்கிறது, தோல்வி இருக்கிறது, பிரச்சனை இருக்கிறது, எல்லாமே எங்களுக்கு விரோதமாக இருக்கிறது. ஆயினும் இவற்றின் மத்தியில் உம்மை நம்பி இருக்கிறோம் ஐயா. தேவன் எங்களுக்கு அற்புதங்களை செய்ய நீர் வல்லவராக இருக்கிறதற்காகவும் இந்த ஆண்டவரே சூழல்கள் எல்லாவற்றிலிருந்து எங்களை தூக்கி எடுக்க நீர் போதுமானவராக இருக்கிறீர். மேலும் உம்மை நம்பின நாங்களும் வெட்கப்பட்டு போக மாட்டோம். அடியனுடைய இணைந்து ஜெபிக்கிற அன்பு கடவுளுடைய பிள்ளைகள் அனைவரும் எடுத்து கரத்தில் அர்ப்பணிக்கிற ஐயா. இந்த நாள் முழுவதும் இந்த பிள்ளைகளுடைய பிரயாசங்கள், தேவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தாவே உடைய கரமிருந்து வழி நடத்தட்டும். இந்த பிள்ளைகளுடைய முகத்திலிருந்து வெட்கத்தை நீக்கி ஆண்டவரை மகிழ்ச்சி நிலவ உதவி செய்யும். மீட்பர் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.